சிவாய உறவுகளே, முதல் பதிவில் இறைவன் கீழ் நோக்கி வர்ற நிலையில் பார்த்து நாங்கள் எப்படி அவர் இறங்கி வர்றாரோ அப்படி அதே மாதிரி திரும்ப ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு கடைசியில் பராபரத்தில் எல்லோரும் போய் இணைவினம். இது மகாபிரளய காலத்தில். அப்போ இது ஒரு வட்டமாக நடந்துட்டுருக்கும், தோற்றமும் அழிவும் மாறி மாறி நடந்துட்டுருக்கும். அப்போ இதில் ஒவ்வொரு நிலையில் இந்த இறைவன் என்னென்ன தத்துவங்களை கடந்துருக்கிறாருன்னு இருக்குது. இப்போ தத்துவம்ன்றது ஒன்றுமில்லை, இல்லை எங்களுக்கு ஒரு 36 தத்துவம் இருக்குது. அது இந்த விரிவாக்கம் தான் 96. அந்த 36 ஒரு உதாரணத்துக்கு சில இதில் பார்த்திங்கன்னா, இப்போ மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் எல்லாம் இது ஒரு தத்துவம். இதில் 4 தத்துவம் இதிலேயே அடங்கிடும். ஐம்பூதங்கள் ஒரு தத்துவம், அது நிலம், நீர், அது எல்லாமே தத்துவம். அதில் ஒரு 5, இப்படி 36. காலம் என்ற ஒரு தத்துவம், இப்படி 36 தத்துவம் இருக்குது. இதில் உருத்திரர் 31 தத்துவம் தான் வெண்டவர். மகேஸ்வரர் 33 தத்துவத்தை வெண்டவர். மற்றது சதாசிவன் 34 தத்துவத்தை வெண்டவர். திருமால் 24 தத்துவத்தை வெண்டது. பிரம்மா 20 தத்துவத்தை வெண்டது. இதில் திருமாலும் பிரம்மாவும் கால தத்துவத்தை வெல்லாதபடியாக உருத்திரன் வெண்ட வழியாக இவைகள் அழிவு காலத்தில், பிரளய காலத்தில் பிரம்மா திருமாலுக்குள்ளே போய் சேர, திருமால் உருத்திரருக்குள்ளே போய் சேருவேன். இவைக்கு ஒரு காலங்கள் இருக்குது. இத்தனை தரம் பிரம்மா அழியும் போது ஒரு கால் உருத்திரர் அழிவர், இத்தனை தரம் உருத்திரர் அழியும் போது ஒரு கால் மகேஸ்வரர் அழிவர், மகேஸ்வரர் இத்தனை தரம் அழியும் போது சதாசிவன் அழிவர். இப்படி அழிவுகள் வரும்போது இப்படி நடந்துகிட்ருக்கும். அப்போ இந்த தத்துவங்களும் இந்த இறைவன் ரங்கி வர்ற நிலையிலும் ஏனென்றால் எங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காகத்தான். அதால் எங்கெண்ட பக்குவ நிலை கேட்டதாக இறைவன் ரங்கி எங்களுக்கு அருள் கொடுக்குறார். இப்போ உதாரணத்துக்கு எப்படி ஒரு கடல் நீர் இப்போ ஆவியாகி அது குளத்தன்றப்பது, ஏரியன்றப்பது, ஒவ்வொன்றேன்றப்பது. இப்போ ஒரு அழிவு காலத்தில் இதெல்லாம் கடலுக்குள்ளே சேர்கிற மாதிரி தான் இவையல் பிரிஞ்சு வந்துட்டு பேர்ந்து திரும்ப கொண்டா போடுவினா. இந்த தெய்வங்கள் இது இப்போ முதல் சொன்ன மாதிரி தான் இது பெண் தெய்வங்களுக்கும் அவைகள் எப்படி ரங்கி வருகின்றதை பற்றி இது ஒரு விளக்கமாக சில இதுகள் இருக்குது. அதை இன்னும் ஒரு பதிவில் நாங்கள் பார்ப்போம். பெண் தெய்வங்கள் எப்படி ரங்கி வருகின்றதை. நன்றி. சிவாய நமः.